9th CBSE Maths exercise 7.1ல 7th sum பார்க்குறோம். இப்போ கொஸ்டினில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏபிங்கிறது ஒரு லைன் செக்மெண்ட்னு கொடுத்துட்டாங்க. பி அப்படிங்கிறது அதோட மிட் பாயிண்ட்னு கொடுத்தாங்க. மிட் பாயிண்ட்னு சொல்லிட்டாலே இந்த ரெண்டு பார்ட்டுமே ஈக்குவல். அப்போ ஏபி ஈக்குவல் டு பிபி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ என்னெல்லாம் ஆங்கிள் ஈக்குவலாக கொடுத்துட்டாங்க? ஆங்கிள் பிஏடி அதாவது இந்த ஆங்கிளும் ஆங்கிள் ஏபியும் ஈக்குவல் சொல்லிட்டாங்க. ஏபிஇ ஓகே. இப்போ அடுத்து என்ன ஆங்கிள்ஸ்லாம் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இபிஏ. இங்கே ஆரம்பிச்சிருக்கு, பிஏ. அப்போ இந்த ஆங்கிளும் அதுக்கடுத்து டிபிபினா இதுதான். இது ரெண்டும் ஈக்குவல்ன்றது அவங்க கொடுத்துட்டாங்க. இப்போ எந்த ட்ரையாங்கிள் ரெண்டையும் கான்கரண்ட் ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இபிஏ. எந்த ட்ரையாங்கிள்? இந்த ட்ரையாங்கிள் டிஏபின்றது எது? அதை நம்ம மார்க் பண்ணிக்கிடணும். அப்போ டிஏபி இதுதான் அந்த ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிள் இது டிஏபி. ஸோ இது ஒரு ட்ரையாங்கிள். அதே மாதிரி அடுத்த ட்ரையாங்கிள் என்ன கொடுத்துருக்காங்க? இபிபி. இந்த ட்ரையாங்கிளுக்கு ஒரு கலர் கொடுத்துக்கலாம். ஸோ ப்ளூ கலர் கொடுத்துக்கலாம். இதுதான் இபிபி இந்த ட்ரையாங்கிள். இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் நம்ம கான்கரண்ட்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். அப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்லையும் என்னென்ன ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஆங்கிளும் ஏற்கனவே ஈக்குவலாக இருக்குது. ஓகே, ரெட் கலர் ட்ரையாங்கிளுக்கும் இந்த ப்ளூ கலர் ட்ரையாங்கிளுக்கும் இந்த ரெண்டு ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக இருக்குது. இப்போ அடுத்த ஆங்கிள் பார்க்கணுன்னா இந்த ஆங்கிள்ன்றது இதுதான். இதிலிருந்து ஆரம்பித்து இந்த ட்ரையாங்கிளில் இந்த கார்னர் இது வரலையும் முடியணும். அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே என்ன கொடுத்துருக்காங்க? இந்த இதை வந்து நமக்கு ஈக்குவல்னு என்ன கொடுத்துருக்காங்க? ஆங்கிள் இபிஏ ஈக்குவல் டு ஆங்கிள் டிபிபி. இப்போது இது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆடிங். இப்போ இப்படி எடுத்துக்கலாம். இப்போ அவங்க கொடுத்துருக்கதை நம்ம கிவனை முதல்ல எழுதிக்கலாம். எழுதிக்கிட்டு அப்புறமேல் நம்ம எழுதும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும். என் கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? ஆங்கிள் இபிஏ ஈக்குவல் டு ஆங்கிள் டிபிபி. ஆனால் நமக்கு இந்த ரெண்டு ஆங்கிள் கூடயுமே, ஏன்னா இது வந்து இந்த ஆரஞ்சு கலர் ட்ரையாங்கிளில் இந்த ஆங்கிள் வேணும்னா இது ஃபுல்லாக வேணும். அதே மாதிரி ப்ளூ கலர் ட்ரையாங்கிளில் பாருங்கள், ப்ளூ கலர் ட்ரையாங்கிளில் நமக்கு இதுதான் இந்த ஆங்கிள் தானே ஈக்குவல் கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு வேணுன்றது இந்த ட்ரையாங்கிள் ப்ளூ கலர் ட்ரையாங்கிளில் இந்த ஆங்கிள்ன்றது இது வரையிலும் வேணும். அப்போ நம்ம ரெண்டு சைடுமே என்ன பண்ணணும்னா ஆடிங் ஆங்கிள். இந்த நடுவில் இருக்க ட்ரையாங்கிள் என்னது? இபிடி. இது தானே இபிடி. இந்த ஆங்கிள் நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஆங்கிளை ரெண்டு சைடுமே நம்ம ஆட் பண்ண போகிறோம். அப்போ ஆடிங் இபிடி இன் போத் சைட்ஸ். ரெண்டு சைடுமே ஆட் பண்ண போகிறோம். இப்போது ஏற்கனவே இப்போ இது வந்து ஈக்குவல் கொடுத்துட்டாங்க, அப்படி தானே? இப்போ ஈக்குவல் கொடுத்தா நம்ம நம்பரில் காமிக்கிறோம். இப்போ 3 ஈக்குவல் டு 3. இது கூட சேம் பார்ட்டை ரெண்டு சைடுமே ஆட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. சேம் பார்ட்டுன்றதை நம்ம 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ ஆட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 5 ஈக்குவல் டு 5. சேம் அதே ஈக்குவல்ன்றது தான் கிடைக்கும். இப்போ அதே மாதிரி தான் இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல். இந்த ரெண்டு ஆங்கிள் கிடையும் ஆங்கிள் இபிடின்றதை இந்த பக்கமும் ரெண்டு பக்கமுமே ஆட் பண்ண போகிறோம். அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும்? ஆங்கிள் இபிஏ ப்ளஸ் ஆங்கிள் இபிடி. இது ரெண்டையுமே ஆட் பண்ண போகிறோம் இன் போத் சைட்ஸ். இப்போ டிபிபி ப்ளஸ் ஆங்கிள் இபிடி. ஓகே, இந்த நம்பரை நம்ம அழிச்சிடலாம். இது நமக்கு சும்மா புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னது தான். இப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? இந்த ரெண்டு ஆங்கிளையுமே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஆங்கிள் இபிஏ அண்ட் ப்ளஸ் ஆங்கிள் இபிடி. இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? ஆங்கிள் ஏபிடி கிடைக்கும். ஆங்கிள் ஏபிடி ஈக்குவல் டு ஆங்கிள் B
பிடி இது கிடச்சிருக்கு. ஓகே, இதுக்காக தான் நம்ம எழுதுனதே பிபி பிபிடி. ஓகே, பி இங்கே இருக்குது பிபிஇ. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன எழுதணும்? டின்னு எழுதக்கூடாது, ஈன்னு எழுதணும். ஏன்னா நமக்கு இந்த ப்ளூ கலர் ட்ரையாங்கிளோட தானே வேணும். ஸோ பிபிஇ. ஓகே, இப்போ நம்ம இதை கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டோம். பொதுவாகவே இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு இப்படி கொடுத்து இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு சொன்னாங்கன்னா அடுத்த பாயிண்ட் வந்து இந்த நடுவில் இருக்க ஆங்கிளையும் சேர்க்க சொல்லுவாங்க. அப்போது நம்ம இதுவும் சேர்க்கும்போது நமக்கு இந்த ரெண்டு ஆங்கிளுமே ஈக்குவல் தான் வரும். ஓகே, ஏன்னா சேம் பார்ட் நடுவில் இருக்கக்கூடிய இந்த சேம் பார்ட்டை ரெண்டு பக்கமுமே நம்ம ஆட் பண்ணுவோம். அதனால நமக்கு ஈக்குவல்னு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம போன சம்லேயே பார்த்துருக்கோம். லாஸ்ட் சம் 6th சம்லையும் இதே மாதிரி தான் நம்ம பார்த்தோம். ஸோ நம்ம இந்த ஆங்கிளை கண்டுபிடிச்சி எழுதிக்கிட்டாச்சு. இப்போ நம்மக்கிட்ட கேட்டது என்னது? இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் நம்ம கான்குரண்ட்டுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். கான்குரண்ட்டுன்னு ப்ரூவ் பண்ணோம்னா எப்படி எழுதணும்? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதணும் இல்லையா? ஸோ நம்ம அதை தான் எழுத போகிறோம். ஸோ இங்கே எழுதிக்கலாம். இப்போது கான்குரண்ட்டுன்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்? இன் ட்ரையாங்கிள் DAP and triangle EBP இதை தானே நம்ம வந்து கான்குரண்ட்னு சொல்லி ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ அந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் நம்ம எழுதிக்கிட்டோம். இதில் என்னெல்லாம் கிவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா AP ஈக்குவல் டு BP. ஏன் அப்படின்னா பிங்கிறது மிட் பாயிண்ட். ஓகே, P இஸ் த மிட் பாயிண்ட் அப்படின்னு நம்ம ரீசன் எழுதிக்கலாம். மிட் பாயிண்ட் ஆஃப் AB. ஓகே, அடுத்த ஸ்டெப் என்ன எழுத போகிறோம் அப்படின்னா ஆங்கிள் A இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் B. இது நாம் ஒன்றும் கண்டுபிடிக்கல, அவங்களா கொடுத்ததான். ஸோ கிவன் சொல்லி நம்ம எழுதிக்கிட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? அடுத்த ஆங்கிள் என்ன நம்ம ப்ரூஃப் பண்ணோம்? இப்போது இந்த ஆங்கிள் APD ஈக்குவல் டு ஆங்கிள் BPE. இந்த ரெண்டு ஆங்கிளும் நம்ம ஈக்குவல்னு சொன்னோம். ஸோ ஒரு ட்ரையாங்கிளில் இப்போ ஆரஞ்சு கலர் ட்ரையாங்கிள் நம்ம ரெட் கலர் வரைஞ்சிக்கோம்ல, இதில் இந்த ட்ரையாங்கிளும் நமக்கு ஈக்குவல்னு சொல்லி நம்ம இப்போ ரெண்டு ட்ரையாங்கிளுக்கு இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல் சொன்னோம். நடுவில் இருக்கிறது இந்த சைடும் ஈக்குவல் வருது. அதாவது ரெண்டு ஆங்கிளுக்கு நடுவில் சைடு இருக்குது. அப்போ அது இன்க்ளூடட் சைடு. அப்போ என்ன ரூல் படி நம்ம இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் கான்குரண்ட்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் DAP கான்குரண்ட் டு ட்ரையாங்கிள் EBP என்ன ரூல் படி? பை ASA ரூல். ஓகே, இதுபடி நம்ம கான்குரண்ட்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. அடுத்த கொஸ்டின் நம்மகிட்ட என்ன கேட்டிருக்காங்க? AD ஈக்குவல் டு BEன்னு கேட்டிருக்காங்க. ADங்கிறது என்னது? இந்த சைடு. ஓகே, அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க? BE இந்த ரெண்டு சைடும் ஈக்குவலா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமாம், ஈக்குவல் தான். AD ஈக்குவல் டு BE. ரீசன் என்ன அப்படின்னா CPCT தான். CPCTனா என்னது? கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் கான்குரண்ட் ட்ரையாங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். கான்குரண்ட் ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு ட்ரையாங்கிளோட கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கணும். அந்த ரூல் படி தான் நம்ம AD ஈக்குவல் டு BEன்றதை நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. அவ்வளோதான் இந்த சம்.